ஆரம்பிக்கலாங்களா? எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இன்ஸ்டாகிராம்ல ரொம்ப வைரலா போயிட்டு இருக்க இந்த ஒரு எடிட் எப்படி பண்றது அப்படின்னு தான் இன்னைக்கு வீடியோல டீட்டெயில்டா பார்க்க போறோம். இந்த வீடியோ மேக் பண்றதுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன தேவை அப்படின்னா ஃபாண்ட், ரெண்டாவதா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் இமேஜ், அதுக்கப்புறமா நீங்க இதுல யூஸ் பண்ண போற அந்த பிஎன்ஜி இமேஜ், நீங்க யாருக்காக எடிட் பண்ண போறீங்களோ அவங்களோட இமேஜ் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்க போறீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஸ்டார்டிங்ல என்ன பண்றேன் அப்படின்னா நம்ம பிஎன்ஜி இமேஜ் எப்படி ரெடி பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். கூகுள்ல போயிட்டு பிஜி ரிமூவ் டைப் பண்ணி அந்த வெப்சைட் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல போயிட்டு அப்லோட் இமேஜ் கிளிக் பண்ணிட்டு நீங்க இமேஜ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க சூஸ் பண்ற இமேஜ் ஃபுல்லா இருக்கணும். அதாவது சைட்ல கட் ஆயிருக்கக்கூடாது, ஹெட் கட் ஆயிருக்கக்கூடாது. அதே மாரி கீழ பார்த்தீங்க அப்படின்னா, கால் இந்த அளவுக்கு பாதி இருந்தா கூட போதும். நீங்க சூஸ் பண்ற இமேஜ் இந்த மாரி இருந்தா மட்டும் தான் உங்களால இத ப்ராப்பரா பண்ண முடியும். இஃப் இன் கேஸ் இப்ப இந்த சைட்ல கட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது எப்படி இருக்கும்? நல்லாவே இருக்காது இல்லையா? ஸோ அதனால தான் நான் சொல்றேன். நீங்க என்ன பண்ணுங்க, ஃபுல்லா இருக்கிறது மாரி வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். அதாவது இமேஜ் எந்த சைட்லயும் கட் ஆயிருக்காம, உங்களுக்கு இந்த மாரி ஃபுல்லா இருக்கிறது மாரி வந்து எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கு அப்புறமா கீழ பார்த்தீங்க அப்டின்னா, டவுன்லோட் அப்டின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத குடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த மாரி உங்ககிட்ட எவ்ளோ இமேஜ் கலெக்ஷன் இருக்கோ, அது எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, அலிட் மோஷன் அப்ளிகேஷன ஓப்பன் பண்ணிட்டு, அதுல அந்த இமேஜ வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. பேக்கிரவுண்ட் கலருக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்டின்னா, ஒரு ரெக்டாங்கில் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அது வரல அப்டின்னா, மேல இருக்க செட்டிங் ஐகான கிளிக் பண்ணிட்டு, இங்க பிளாக்ன்னு இருக்கு இல்லையா? அத ஒயிட்க்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் உங்களுக்கு பேக்கிரவுண்ட் பார்த்தீங்க அப்டின்னா, இந்த மாரி ஒயிட்ல கிடைச்சிரும். அதுக்கப்புறமா அந்த ஒரு இமேஜ் இருக்கு இல்லையா? அத நீங்க ஸ்டார்ட்டிங்ல ஆட் பண்ணிட்டு, கொஞ்சம் தூரம் விட்டுட்டு இந்த மாரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு அனிமேஷன் எப்படி பண்றது அப்டின்றத நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம ஃபாண்ட் வந்து எப்படி ஆட் பண்றது, அதே மாரி டெக்ஸ்ட் எப்படி ஆட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். கீழ பார்த்தீங்க அப்டின்னா, டெக்ஸ்ட் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இல்லையா? ஆல்ரெடி பார்த்தீங்க அப்டின்னா, நான் டெக்ஸ்ட் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க இதே மாரி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்படிதான் இந்த டெக்ஸ்ட் தான் ஆட் பண்ணணும். இந்த மாரி ஃபாண்ட் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு ரூலுமே கிடையாது. இந்த ஃபாண்ட்டோட டவுன்லோட் லிங்க் நான் உங்களுக்கு குடுத்துருக்கேன். நம்ம வெப்சைட்ல இருக்கு. tamilveeratek.in அப்படின்னு சொல்லிட்டு கூகுள்ல சர்ச் பண்ணி, அந்த வெப்சைட்குள்ள போய்க்கோங்க. போனதுக்கு அப்புறமா சர்ச் பார்ல போயிட்டு இந்த வீடியோட ஐடி இப்போ நியூ 166 அப்படின்னு இருக்கு அப்படின்னா, அத சர்ச் பண்ணீங்கன்னா இந்த போஸ்ட் ஓப்பன் ஆகும். அதுக்குள்ள இருக்க டவுன்லோட் லிங்க் இருக்கும். எக்ஸ்எம்எல் ஃபைலும் இருக்கும். உங்களுக்கு ஃபாண்ட் லிங்க்கும் இருக்கும். அத குடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே. ரொம்ப சிம்பிள். இப்போ இந்த மாரி நம்ம பிஎன்ஜி இமேஜ் ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா மேல பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம டெக்ஸ்ட்டும் ஆட் பண்ணியாச்சு. கலர் பார்த்தீங்க அப்டின்னா, நான் ஒரு எல்லோ கலர் இந்த இடத்துல வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா? அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இந்த கலர் ஆப்ஷன்ல போயிட்டு உங்களுக்கு இங்க ஒரு எல்லோ இருக்கு இல்லையா? இந்த எல்லோ தான் இருக்கும். இப்ப இந்த இடத்துல பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு எல்லோ இருக்குல்ல, இதுதான் இருக்கும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, இங்க இருக்க இந்த கலர் ஆப்ஷன் இருக்கு இல்லையா? அத கிளிக் பண்ணிட்டு இங்க இந்த பால் இருக்குல்ல, இந்த பால என்ன பண்ணுங்க, இந்த கார்னர் கொண்டு போயிட்டீங்கன்னா, உங்களுக்கு டார்க்கஸ்ட் எல்லோ வந்து கிடைச்சிரும். அந்த டார்க் எல்லோ வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த ஃபாண்ட்டையே நீங்க என்ன பண்ணுங்க, டூப்ளிகேட் பண்ணி இந்த மாரி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாரி அனிமேஷன் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இத நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ரீசெட் பண்ணிக்கிறேன். ஓகே. நம்ம ஆட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் இருக்கும். இதுல ஸ்டார்ட்டிங்ல என்ன பண்ணுங்க, ஒரு அனிமேஷன் கீ வந்துட்டு இந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்ல போயிட்டு, மூவ் ஆப்ஷன்ல ஒரு அனிமேஷன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது கொஞ்சம் தூரம் தள்ளி இன்னொரு அனிமேஷன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி இன்னொரு அனிமேஷன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப இது 3ல பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்ல இருக்க அனிமேஷன் கீல போயிட்டு, இத வந்துட்டு கீழ நல்லாவே மூவ் பண்ணுங்க. அதாவது நீங்க மூவ் பண்ணும்போது ஸ்ட்ரெய்ட் லைன்ல இருந்தாலும் சரி, இல்ல ஜூம் இன், ஜூம் அவுட் ஆகுறது மாரி பண்ணாலும் சரி, எல்லாமே உங்களோட விருப்பம் தான். இந்த மாரி மூவ் பண்ணிட்டு, கொஞ்சம் தூரம் தள்ளிட்டு, இங்க ஒரு கர்வ் ஆப்ஷன் இருக்கும். இந்த கர்வ்ல பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு கர்வ் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த மாரி கர்வ் செட் பண்ணிட்டு, அப்படியே இந்த சைடு மூவ் பண்ணுங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, எங்க செட் ஆகணும் அப்படின்றது இருக்கு இல்லையா? நான் வந்துட்டு மேலேயே வந்து மூவ் பண்ணிட்டேன். எனக்கு இவ்வளோ தூரத்தில வந்து செட் ஆனா போதும். ஸ்டார்ட்டிங்ல என்ன பண்ணுங்க, அந்த 2வது அனிமேஷன் கீழ ஒரு பாதி பாடி, அதாவது அந்த ஹால்ஃப் பாடி வர மாரி வச்சுட்டு, அடுத்ததா இருக்க இன்னொரு அனிமேஷன் கீ பாயிண்ட் இருக்கு இல்லையா? அதுல வந்து ப்ராப்பரா செட் ஆகுறது மாரி இந்த மாரி வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்ப நான் என்ன பண்றேன், மூவ் பண்றேன் பாருங்க. ஓகேவா? அந்த ஒரு பாயிண்ட் வரைக்கும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டா வந்துட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, ஸ்லோவா உங்களுக்கு பொறுமையா மேல வந்து செட் ஆகுறது மாரி இருக்கும். இத நீங்க எப்படி வேணா பண்ணலாம். ஃபுல்லாவே ஃபாஸ்ட்டா வர்றது மாரி பண்ணலாம். இந்த எடிட் பார்த்தீங்க அப்டின்னா, நீங்க என்ன மாரி வேணா ஃபாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன மாரி வேணா இமேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளா இத கிரியேட் பண்ண முடியும். இதுல வேற எந்த அனிமேஷனுமே கிடையாது. இப்ப டெக்ஸ்ட்டுக்கே பார்த்தீங்க அப்டின்னா, ஜஸ்ட் நம்ம வரிசையா டெக்ஸ்ட்ட ஆட் பண்ணியிருக்கோமே தவிர, இதுல எந்த ஒரு அனிமேஷனுமே நம்ம யூஸ் பண்ண கிடையாது. இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் இதுதான் இங்க தான் வைக்கணுமா? இங்க வைக்கலாமா? இங்க வைக்கலாமா? எங்க வேணா நீங்க வந்து செட் பண்ணலாம். இது எல்லாமே உங்களோட விருப்பம் தான். நான் இந்த மாரி செட் பண்ணியிருக்கேன். அலைன்மென்ட் தான். ஜஸ்ட் டெக்ஸ்ட்ட ஆட் பண்ணிட்டு மேல வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்டின்னா, இந்த மாரி எங்கெங்கலாம் அந்த டெக்ஸ்ட் வருதோ அங்கலாம் புக் மார்க் ஆட் பண்ணிட்டு, டெக்ஸ்ட் மட்டும் ஜஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ரொம்ப சிம்பிள். டெக்ஸ்ட்ட ஆட் பண்ணிக்கோங்க.
இந்த மாரி ஒரு பிஎன்ஜி இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த இமேஜ சூஸ் பண்ணிட்டு, எஃபெக்ட்ட கிளிக் பண்ணிட்டு, இப்போ நான் இதுல ஒரு 3 எஃபெக்ட் ஆட் பண்ணியிருக்கேன் இல்லையா? இத நான் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஆட் எஃபெக்ட்ல போயிட்டு கலர் அண்ட் லைட் அப்படின்ற அந்த ஆப்ஷன்ல எக்ஸ்போசர் அப்படின்ற அந்த எஃபெக்ட்ட ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஆட் எஃபெக்ட்ல அகைன் போயிட்டு கலர் அண்ட் லைட்ல போயிட்டு சேச்சுரேஷன் அண்ட் வைப்ரன்ஸ் அப்படின்ற அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா 3வதா பார்த்தீங்க அப்படின்னா, அதே ஆட் எஃபெக்ட்ல கலர் அண்ட் லைட்ல பார்த்தீங்கன்னா, கீழ ஸ்க்ரால் பண்ணி லாங் ஷேடோ அப்படின்ற அந்த எஃபெக்ட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப இது எல்லாத்தையுமே என்னென்ன வேல்யூஸ் குடுக்குறது அப்படின்றத சொல்றேன். ஃபர்ஸ்ட் சேச்சுரேஷன் அண்ட் வைப்ரன்ஸ் இருக்குல்ல, அதுல சேச்சுரேஷனோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா, -100ல செட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் பிளாக் அண்ட் ஒயிட்க்கு இமேஜ் வந்து சேஞ்ச் ஆயிடும். எக்ஸ்போசர் அண்ட் காமால போயிட்டு இது எதுக்காக அப்படின்னா, உங்களுக்கு இமேஜ் ரொம்ப ஒயிட்டா இருக்கிறது மாரி இருக்கு அப்படின்னா, இத யூஸ் பண்ணி இந்த மாரி நீங்க லைட்டா டார்க் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். நீங்க வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் டார்க்கா இருந்தா பிடிக்கும் அப்படின்றதுக்காக டார்க்காவும், லைட்டா பிரைட்டாவும் இருக்கிறது மாரி இந்த மாரி நான் செட் பண்ணிக்கிறேன். இதுல அப்ராக்ஸிமேட் வேல்யூ தான். நீங்க அந்த இமேஜ்க்கு ஏத்த மாரி தான் சேஞ்ச் பண்றது மாரி இருக்கும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, லாங் ஷேடோ. இப்ப இந்த லாங் ஷேடோ அப்படின்றதுல போயிட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, லைட்டா வந்துட்டு ஒரு ஷேடோ வந்து கிரியேட் பண்ண போறோம். அதுல ஆங்கிள் அப்படின்றது இருக்கு பார்த்தீங்களா? அத நீங்க இந்த மாரி லைட்டா வந்து இன்கிரீஸ் பண்ணிக்கோங்க. நீங்க இத எப்படி வேணா பண்ணலாம். இந்த ஷேடோ குடுத்து பண்ணலாம், ஷேடோ குடுக்காம பண்ணலாம். அது எல்லாமே உங்களோட விருப்பம் தான். பட் குடுத்தா இப்ப இருக்க ட்ரெண்டுக்கு ஏத்தது மாரி நல்லாருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்துட்டு இந்த அளவுக்கு வந்து கம்மி பண்ணிக்கிறேன். இப்போ லாங் ஷேடோவா நீங்க வைக்கிறீங்க அப்படின்னாலும், இந்த மாரி பேக்கிரவுண்ட்ல பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இந்த மாரி லாங் ஷேடோவா போகும். அதோட கலர் வந்துட்டு நீங்க பிளாக் கலருக்கு, கிரே கலருக்கு நீங்க எதுக்கு வேணா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்தது ஆல்ஃபான்னு இருக்கு இல்லையா? அத நீங்க என்ன பண்ணுங்க, ஃபுல்லா இன்கிரீஸ் பண்ணி 100ல வந்து செட் பண்ணுங்க. ஸோ, இப்ப பாருங்களேன், நம்ம வீடியோல பார்த்தது மாரி ஒரு எஃபெக்ட் வந்துட்டு உங்களுக்கு பாதி கிடைச்சிருச்சு. இந்த சைஸ மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, இந்த மாரி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, பெர்ஃபெக்ட்டா நீங்க வீடியோல பார்த்த எஃபெக்ட் வந்து கிடைச்சிடும். இதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். இத அப்படியே டூப்ளிகேட் பண்ணி அடுத்தடுத்து நீங்க பேஸ்ட் பண்ணிட்டு போனா மட்டும் போதும். இப்ப இதுல இருக்க எஃபெக்ட்ட நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அப்படியே காப்பி பண்ணிட்டு, இங்க ஒரு இமேஜ் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதுல போயிட்டு இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் இதுல அப்படியே பேஸ்ட் பண்றேன் பாருங்க. அப்படியே இதுல வந்து ஒர்க் ஆகும். இதே மாரி நீங்க நெறைய இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அது எல்லாத்துலயுமே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இந்த ஃபாண்ட்ட யூஸ் பண்ணி நீங்க பண்ணும்போது ஒரு ப்ரொஃபஷனல் லுக் குடுக்கும். பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்காக மட்டும் தான் இந்த ஃபாண்ட். இதுல வேற ஃபாண்ட்லாம் யூஸ் பண்ணக்கூடாதான்னு கேட்டீங்கன்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, யுவர் ஆல் அப்படின்ற அத மட்டும் என்ன பண்றேன், நான் வந்துட்டு வேற ஃபாண்ட் ஏதாவது யூஸ் பண்றேன் பாருங்க. Now you're all that I want. ஓகேவா? இவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு புடிச்சது மாரி இந்த டெக்ஸ்ட்ட எப்படி வேணா அலைன் பண்ணிக்கலாம். இப்ப நான் யுவர் ஆல் அப்படின்றதுக்கு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதே மாரி நான் குடுத்திருக்க அந்த டெக்ஸ்ட்ட பார்த்தீங்க அப்படின்னா, லைட்டா அலைன்மென்ட்டும் பண்ணியிருக்கேன். இந்த மாரி நீங்க உங்களுக்கு புடிச்சது மாரி ஃபாண்ட்ட யூஸ் பண்ணி நீட்டாவும், புரொஃபஷனலாவும் வந்து இத ரெடி பண்ணுங்க. இத ரெடி பண்ணிட்டு நீங்க Instagramல என்ன லிரிக் அனிமேஷன் வேணா யூஸ் பண்ணி ஒரு 30, 40 வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணுங்க. கன்டினியூஸா நீங்க வீடியோஸ் போஸ்ட் பண்ணும்போது Instagramல ஆட்டோமேட்டிக்கா அதோட அல்காரிதம் வந்து பூஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுரும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்மளோட சேனல்ல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி நெறைய வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். ஒரு எடிட்னா இப்படிதான் பண்ணணும் அப்படின்றது மட்டும் இல்லாம, நம்ம எப்படி வேணா பண்ணலாம். ஏன்னா எடிட்ன்றது நம்மளோட உரிமை. நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்றத நம்ம தான் முடிவு பண்ணணும். அதுல என்னென்ன அனிமேஷன் குடுக்கணும், என்னென்ன டெக்ஸ்ட் குடுக்கணும் அப்படின்றத நம்ம தான் முடிவு பண்ணணும். ஒரு இதுல இப்படிதான் பண்ணியிருக்காங்க, அத அப்படியே பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஸோ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாரி வேற வீடியோஸ்க்கு நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.